Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து விஆர் மால் ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்ட்ரால் செட்டு நானோ 9 அப்படின்னு சொல்லி இதில் 3 கேஸ்ட்ரால் செட் வந்து உங்களுக்கு வருது. ரொம்ப 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 நல்லா இருக்குது. நான் இது வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோட எண்டில் ஒரு சூப்பரான ஒரு டிப்பும் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் வீடியோ, நிறைய டிப்ஸ் வீடியோ, க்ளீனிங் வீடியோலாம் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது 1 by 1 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ரொம்ப பெரிய கேஸ்ட்ரால். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2570 ml இது. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் வந்து ஸ்டீல் வந்து உள்ளே இருக்கும், வெளியில் பிளாஸ்டிக் கவர் பண்ணி இருப்பாங்க. பட் அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியில் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரியாக ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹீட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 to 3 hours வந்து ஹீட்டும் உங்களுக்கு இதில் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் சைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1900 ml இதோட கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடுக்காக, ஒரு குழம்புக்கு, இன்னொரு ஒன்று வந்து சைட் டிஷ்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரொட்டி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் செய்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் இதில் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து லாஸ்ட் பீஸு குட்டியாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து 900 ml கெப்பாசிட்டி. இதில் வந்து ஒரே ஒரு எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரிஞ்சுது. என்னென்னா அந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் லிட்டில் அந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீ கப்ஸ் வாங்கினேன் 99 rupees சொல்லி. எல்லாருமே ஸ்பார்க்கு போயிருந்தீங்கன்னா இது பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி பணியாரம் தான் நான் வாங்கியிருக்கேன். நான்ஸ்டிக்கில் நிறைய வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. 250 200ல் சாஸ் பேன், இந்த மாதிரி குழி பணியாரம், ஃப்ரை பேனு, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு குழி பணியாரம் தான் நான் வாங்கினேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட ரேட் வந்து 400 போட்டிருக்கு. நான் வாங்கினது 200 rupeesக்கு. ஸோ பாருங்கள், பின்னாடியும் நல்லா வந்து இந்த ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆடவே இல்லை. நான் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பஞ்சலோக பணியாரக்கல் வந்து நான் எப்படி சீசனிங் பண்ணோம், எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சூப்பரான ஒரு டிப் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எந்த பாத்திரம் நீங்கள் வாங்கினாலும் அப்படியே நீங்கள் வந்து நோண்டி எடுத்திங்கன்னா அது வரவே வராது. அது ரொம்ப இது மாதிரி இருக்கும் அது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் ஹீட் பண்ணிக்கணுங்க. நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ்லேயும் நீங்கள் வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கேண்டலில் கூட நீங்கள் காட்டலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். இது நீங்கள் 1 time நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் எல்லாம் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாதுங்க, ஒர்க்கே ஆகாது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புது பாத்திரத்தில் தான் இது நீங்கள் பண்ணணும். பாருங்கள், லைட்டாக ஹீட் காமிச்சாவே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஸ்டிக்கரு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க இது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் புது பாத்திரம் வாங்குறீங்கன்னா நீங்கள் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கேண்டலில் நான் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது. டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் துடைச்சிருங்க, இல்லைனா ஸ்டவ்வில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் எடுக்கலாம். இந்த ஷாப்பிங் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.